ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். எனக்கு அது எப்படி உனக்கு தெரியும்? எதுவும் புரியாது உனக்கு. புரியாதுடா. எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிறேன். ஆமா. எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாங்க. எதனா புரியுது? புரியல. சும்மா உட்காந்துட்டு போய் வந்துட்டு சாப்பிட்டு வரல. என்னடா சொல்ற? அதே மாதிரி கம்முனா நின்று நடக்கணும். சரி, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க அப்பா செத்த பிறகு எங்க அம்மா ரொம்ப வறுமையில வாழ்ந்தாங்க. 10 வருஷமா ஐயர் வீட்டுல போய் வேலை செய்தாங்க. எங்க அப்பா செத்த பிறகு 10 வருஷம் பொறுத்துதான் நானே பிறந்தானே. அப்படின்னா ஐயர் கும்பால வச்சிருந்தாரு. ஐயர் எங்க அம்மாவை வச்சல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்காங்க. 4 வார்த்தை தெலுங்கு வார்த்தை நான் கத்து தரேன். நம்ம பேசுற தமிழ் வார்த்தை அதே போலதான் தெலுங்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தையில கடைசி எழுத்து லூ போட்டுக்கணும். எந்த வார்த்தை பேசினாலும் கடைசி லூ, அதுதான் தெலுங்கு. தமிழ்ல இது பேர் என்ன? தமிழ்ல பூ. கரெக்டா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்றா. தமிழ்ல இது பேர் என்ன? இப்ப நீ தெலுங்குல சொல்லல, கடைசியில என்ன போடணும்? என்ன வருதுன்னு கடைசியா சொல்லு. கத்து தரேன். ஏன் தப்பான வார்த்தை நினைக்கிறேன்? என்ன தெரியுமா? நான் சொன்னா நான் ஒரு வாய் தந்து பூன்னு சொல்லிருப்பேன். இது பேரு புஷ்பம். உண்டா இல்லையா? இது பேரு தமிழ்ல புஷ்பம். தெலுங்குல லூ போட்டு சொன்னா புஷ்பம் லூ. தெரியாமத்தான் கேக்குறேன். உங்க அம்மாதான் உங்களை ஒட்டுனதா பெத்து போட்டா பப்புனு வேச ஆடுற எங்க அம்மா மானவரியா புடிக்க கடை ஆரம்பத்திலே உக்காந்துக்கணும். எந்த டப்பாவில கை வைக்கிறேன்னு தெரியாத வாய். ஒரு பாட்டு ஒண்ணு பாடுகிற வந்தானு யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் பாடின பாட்டுல. நான் 8 வருஷமா ஆடுகிற எனக்கே பூஜை. அதோட ஜாக்கி எடுத்துக்கிறோம். எந்த பப்புன் வேஷக்கார வரான்னு பாக்குறான். நான் எந்த நாடு என் பவுடர் போடுறது தெரியாது. இந்த பாருங்க, ஆத்தா வீட்டுக்கு போறேன். 9ஆம் மாசத்துல சீமந்தம்னு போன் பண்றேன். எங்கன்னா பைனான்ஸ் வாங்கி எடுத்து போய் இவளுக்கு துணி, அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு சேர்த்து துணி எடுக்கணும் படுக்குது. அவன் வீட்டுக்காரனுக்கு துணி. இது இல்லாத ஒரு சவரம் மோந்திரம் மாட்டணும். என்ன பண்ணுவேன் நான்? என்ன பண்ணுவேன்? குழந்தை பிறந்த உடனே சீர் எடுக்கணும். இவன் வீட்டுல குழந்தை பிறக்க என் வீட்டு சொத்தை நான் ஏன் அழிக்கும் சொல்லு? நீ ஏன் பெத்துக்காம இருக்கிறதானே? பெத்தேன். ஒருத்தவன் கையில புடிச்சு கொடுத்தேன். அத்தோட பெத்தவன் கடமை முடிஞ்சு போச்சு. என் வீட்டு வாரிசாடி நீ சுமக்கிறேன். நான் வளர்க்க அவன் வீட்டு குழந்தைய பெத்து தரா. நான் 7 மாசம் முடிக்க போனோம். என் 9ஆம் மாசம் வாரிச்சு பெரியவங்க சும்மா. ஆனா குழந்தை பிறகும் கார்த்தி மாசம் பிறந்தா போத வர மாட்டீங்களா? நீங்க வரவே தேவலை. எப்போ எங்க வீட்டு அலுவலுக்கு நீங்க வரலையோ உங்க வீட்டு அலுவலுக்கு டாட்டா சும்மா வச்சு கூட்டா கூட வரமா. அலுவலா ஆமா. ஐயரேங்க ஐயரேங்கடா. ஐயர் செத்துட்டாராண்டா. செத்துட்டாரா? ஐயோ என்னடா சிரிக்கிற? ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். 500 ரூபாய் கொடுத்த கடன் ஐயர் செத்துட்டாரு. சிரிக்கிற? 15 லட்சம் வாங்கி வச்சிருக்க ஒரு தாக்கா இருக்கா? எப்படி கட்ட போற? 500 ரூபாய் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன்னா அது என்ன கேஜியா? திருமணத்துக்கு ஐயர் வேண்டும். தாயே நீ ரோட்டு மேல உக்காந்தீங்க இல்ல லீவ் போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு கிளம்பி
யாரா போறது ஏரி வேலைக்கு? நாகாத்தம்மா நீ எங்க போற? நாகாத்தம்மா தான் ஏரி வேலைக்கு போறா? அடிக்காது சுவாமி. சீக்கிரம். பிள்ளையார தாய மாரியாத்தா அப்பா ஆக்கில சொல்றேன். ஆக்கில சொல்றேன். சீக்கிரம். கல்பனை ஏத்து வச்சுக்கிறான். ஆண்டவனை பார்க்க வேண்டாம், வரங்களை பெற வேண்டாம். 35 வருஷமா ஆடிக்கிறான் கடவுளே. இவன் இருப்பானா கூடுவானா பாத்து. போற முதல் மாசம் சம்பளம் யாரு போகணும்? தந்தை இடம் கொடுக்கணும் இல்ல தாய் இடம் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது. ஆ, அவங்க பையில பணத்தை பார்த்த உடனே ஒரு போன் ஒண்ணு வாங்கிக்கிறது. யார் அந்த முதல் மாசம் சம்பளத்துல போனை கண்டுபிடிச்சவன என் கையில கட்டான் ஒரு கட்டி பொங்கல் வாங்கணும் நான். அதுக்கு நம்பர் கூட போட தெரியாது. ஆ, அது எடுத்துக்க போனேன். 997 433 அல்லவ் யாருக்குமா பேசுறேன்? என் பாய் ஃப்ரெண்டுக்கு அல்லவ். உடனே அவர் பாய் ஃப்ரெண்டு வேற யாரு கூட பேசிக்கின்னு இருப்பாரு. அது என்ன சொல்லலாம்? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார், சிறிது நேரம் பொறுத்து செய்யலாம். உடனே இவர் கட் பண்ணிட்டு இந்த லைனுக்கு வருவாரு. ஹலோ, அவங்க சொல்லலாம் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உண்மை எட்டுமா புளியா மக்கள் தமால விடுவான் வண்டிய. உடனே மாமா கொஞ்சம் கட்ட பின்னாடி வாமா. கொட்டை பின்னாடி வாடா. வந்த வயசுல ரூம் பெத்தலவா மண்டபத்துல. சரி மாமா உண்மையாகவா மாமான்னு கூப்பிட்டா? ஐயோ எனக்கு ஐஸ் வச்சா மாதிரி இது வரையில என்னை யாருமா யாரு மாமாவே இப்படியா பையனும் போக மாட்டான், போறவனும் போக மாட்டான். போடா அவன் தாலி ஆடி போடா. அவன் கிடக்குற வேலைக்காரன் பையன். கம்பன் காணாத காவியம், காலத்தில் எழுதாத ஓவியம். அழகா இது தவமிருக்க முனிவர்கள் கூட மாமா 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 உண்மையாவா? மாமா I love you.